அட தங்கம் விலையை பார்த்தீங்களா? இது எப்படி ஏறி இருக்குது? இன்னமும் வேற ஏறுமாம. ச்சே, அப்போவே வாங்கி தொலைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் நம்ம ஃபீல் பண்ணாதீங்க. வாங்கி ஆசையை போட்டு வெளியே போக முடியுதா நம்ம ஊரில்? அத்துக்கு போகிற கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லட்சணத்தில் பொண்ணை பற்றிவீங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்கோ. ரோட்டில் போகிறவன் வரம்னால உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே. அப்புறம் பிள்ளைய வேற பெற்று வச்சிருக்கிற, பவுன் விலை வேற ஏறி போச்சு, எப்படி தான் கட்டி கொடுக்க போகிற அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னு வைங்கோ. அதே வாய்கிட்ட போய் தேனுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 4 பவுன் சேர்த்து போடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, பொட்டாட்டம் போயிடுவாங்களாக்கு. இன்னும் துப்புக்கட்டவங்கெல்லாம் மறைமுகமாக வரதட்சணையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ போடுவீங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி போட்டு யாராச்சும் கேட்டாங்கன்னா அவகிட்ட இந்த பதில் சொல்லி போடுங்க. என்ற மாவ நல்லா படித்து சிங்க பிள்ளையாட்டு நிற்கிது, நான் நினத்துக்கு தங்கம் போட்டு விற்கணும்னு சொல்லி போட்டு அவளை பார்த்து சொல்லி போட்டு அந்த சம்மந்தமே வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்கோ. கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணி போட்டு அந்த பிள்ளை எங்கேயாச்சும் நிம்மதியாக இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? பிள்ளை பெற்ற விதம் அதிகமாக வேசனப்படுவாங்களாட்டு இருக்குது தங்கம் விலை ஏறி போச்சுன்னா.